ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் எம்எம் வேர்ல்ட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்மேட் பன்னீர் சீஸ் பீட்ஸா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே சூப்பராக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மயோனஸும் நம்ம தேவையான அளவு அந்த சாஸ் மேலேயே போட்டுக்கலாம், டொமேட்டோ சாஸ் மேலேயே. அதுக்கப்புறம் தந்தூரி மயோனஸ் வந்து இருக்கும். ஸோ இது மூணுமே நமக்கு இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதையுமே நீங்கள் தேவையான அளவு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட் வந்து சேர்க்க போகிறோம். பன்னீர் வந்து சேர்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் வாங்குகிற பீட்சாக்கு பதிலாக நம்ம வீட்லேயே சூப்பராக செய்யலாம். ஆரிகானோ வந்து நமக்கு வந்து ஸ்மெல்லுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஆனியன், ஒரு ஆஃப் ஆனியன் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஒரே ஒரு 4 ப்ரெட்டை வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ 2 லீஃப் கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போட வேணாம். ஜஸ்ட்டு அந்த ஃப்ளேவருக்கு, அந்த கலருக்காக மட்டும்தான். பன்னீர் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஒரு பன்னீர் வாங்கினீங்கன்னா போதும். இது வந்து நல்ல ஸ்கியூப் கரெக்டான ஒரு அளவில் கட் பண்ணிக்கோங்க, நல்ல ஸ்கியூப் சைஸ்க்கு. இப்படி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பன்னீர் சேர்க்கும் போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. டொமேட்டோ சாஸ் இது கூட இந்த பன்னீரையுமே ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம எதையுமே ஃப்ரை பண்ணல, எதையும் பண்ணல, அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். அந்த ஆரிகானோ, அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்ல உங்களுக்கு ஃப்ளேவர் இருக்கும், பீட்சாவோட அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக குயிக்காக பசங்க வீட்டில் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். நம்ம 2 ப்ரெட் இருந்தால் போதும். ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் வச்சுக்கோங்க. பட்டரில் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனவுடனே அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம 2 ப்ரெட் ஸ்லைசஸ் வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். பக்கத்தில் வைங்க. நல்லா இது எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இதை வந்து பீட்சா மாதிரி ரெடி பண்ண போகிறோம். கேஸ் ஸ்டவ்லேயே தான் பண்ண போகிறோம். ஸோ அவன் கூட கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. 2 ப்ரெட்டு ஸ்லைசஸ் வந்து நீங்கள் எதுவுமே நீங்கள் முன்னாடி டோஸ்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. டேரெக்டாக அப்படியே நீங்கள் இந்த பட்டர் ஹீட் ஆனது வைக்கலாம். அதுக்கு மேலே சீஸோட ஸ்லைஸு 2 ஷீட்டு கரெக்ட், அந்த சீஸோட ஸ்லைஸ் வந்து வச்சுருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பன்னீர் மிக்சிங் வந்து நீங்கள் அதில் ஸ்டஃபிங்கை வந்து அது மேலே வைங்க. கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு 2 ப்ரெட்டு வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சீஸ் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகும், சூப்பராக இருக்கும், உள்ளே நல்லா மெல்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு மேலே திருப்பியும் அந்த டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே நம்ம திருப்பியும் அகைன் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மயோனஸ் வித் பன்னீர், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம அதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாத்தையுமே வச்சுருவோம் ஸ்டஃபிங்க்கு. ஏன்னா 2 ப்ரெட்டுக்குமே நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் இது டின்னராக கூட ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலே செய்யும் போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வெளியில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்லேயே செய்யலாம் சூப்பராக. மொசரல்லா சீஸ் வந்து ஆல்ரெடி அது துருவி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை போடணும் இதில், அது மஸ்ட், அது ஸ்கிப் பண்ண முடியாது. ஏன்னா அதை போட்டால் தான் அந்த பீட்சாவோட அந்த ஸ்ட்ரக்சரே நமக்கு கிடைக்கும். ஸோ தேவையான அளவு நீங்கள் அந்த ப்ரெட்டு மேலே நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். மீடியம் ஃப்ளேம் கூட கிடையாது, ஸ்லிம்மில் வைங்க.
நல்லா வேகட்டும். அது நல்லா மெல்ட் ஆகி வரும், நமக்கு மேலே தெரியும் அந்த பேனில். நமக்கு இந்த மாதிரி பேனில் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ நான் வந்து அதை சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றுறேன் பாருங்கள். செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே மெல்ட் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ இந்த இடத்துல வந்து மேலே வந்து போட்டு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்ன அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் அதை ஒரு கத்தி வச்சு நல்லா ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபுல் ஸ்லைசஸ் போடக்கூடாது, மேலே மட்டும் கட் பண்ணி விடுறோம். அப்படியே வந்தவொடனே குழந்தைங்களுக்கு நீங்கள் சூப்பராக வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியான பன்னீர் சேர்த்துருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே சூப்பரானது, அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். சூப்பராக அது செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக வியூவர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.